என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. ஒரு நியூ மாமா. மார்னிங்கே என் தம்பி வாங்கிட்டு வந்த கேக்லாம் கட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக எக் பொடி தோசையும் மாம்பழமும் தான் வச்சுருந்தேன். இந்த மாம்பழம் வந்து இம்மா பசந்த் மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டதுலே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யாரும் வாங்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இம்மா பசந்த் இதோட வெரைட்டி பேர். அண்ட் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல, ஃபுல்லாக லீவ் போட்டாச்சு. அண்ட் ஃபுல் டே இன்றைக்கி என் பையனை நான் தான் டேக் கேர் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் தூங்கினதுக்கப்புறம் இந்த வைரலான மேங்கோ மோச்சி இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ண வந்திருந்தேன். இதோட ஷார்ட்ஸ் வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. இதில் ரைஸ் பேப்பர் மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டெசர்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃப்டர்நூன் நான் மட்டும் சோலோ டேட் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவனை தூங்க வச்சுட்டு போனேன். என் ஹஸ்பண்டுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அவன் தூங்கவே இல்லை. நம்ம ஒரு பிளான் போட்டால் நம்ம பேபி ஒரு பிளான் போடுவாங்க. சரி ஓகே அவன் கூடவே இருந்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவன் கூட தான் நான் இருந்தேன். மற்ற டைம்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸ் போயிடுவேன். இன்றைக்கி ஃபுல் டே அவன் கூட இருந்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அவனோட புது புது சேட்டைகள்லாம் கண்டுபிடிச்சேன். அண்ட் ஈவினிங் போல் என் ஹஸ்பண்ட் ஒரு 6:30க்கு அப்புறம் நம்ம போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒர்க் முடிச்சுட்டு. அப்புறம் நான் செட் பண்ணி வச்சுருந்த அந்த மேங்கோ மோச்சியும் ட்ரை பண்ணேன். ஒரு ஐஸ்கிரீம் ப்ளஸ் ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. குழந்தையா இருக்கும்போது இவனை ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போலாம் வந்து ரெடி பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது வெளியே கிளம்பணும் அப்படின்னாலே. அண்ட் இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். இது என்னோடய இன்லாஸ் வாங்கி கொடுத்தாங்க. நான் எதுவும் வாங்கலை இந்த வாட்டி. அண்ட் சும்மா மெரினா மால் போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். அண்ட் நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் என்னோடய ஒரு சிம்பிளான பர்த்டே ரொட்டீன் போச்சு.